என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து நம்ம பிஒய்க்கு சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து எண்ணியல் டாபிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சுருக்குகளை வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ இதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார்முலா எதுவும் என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 6.5 இருக்குது, இங்கே 6.5 இருக்குது. ஆனால் செகண்ட் பிளேஸில் வேறு நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் 6.5 பொதுவாக இருக்கா, அதை காமனாக வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? 6.5 வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டா இது வெளியில் போயிடும். மீதி என்ன இருக்கு? 4.7 சரிங்களா. நடுவில் ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருக்கும்? 5.3 பை கீழே வந்து என்ன வரும் பாருங்க. இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்கு? 1.3 இருக்கு சரிங்களா. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலாம்னா வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? இங்கே 7.9, நடுவில் மைனஸு, இங்கே 6.9. ஓகே. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6.5 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 10ன்னு வரும் சரிங்களா. பை கீழே 1.3 இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சரு 1ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. அப்புறம் அந்த புள்ளியை நான் எடுத்து விட போகிறேன். எடுத்து விட போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும். ஏன் 10ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ 1 போட்டு ஒரு 0 போட்டால் போதும். அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா புள்ளி கேன்சல் ஆகி 65 இன்ட்டு இந்த 10 அப்படியே வரும். பை கீழே இதையும் பெருக்கும்போது புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 1 இங்கே புள்ளி கேன்சல் ஆகி என்ன வரும் அப்படின்னா 13 வரும் சரிங்களா. இப்போ 1 இங்கே 5ன்னு வரும். 5 10 50 வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்களேன். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா வழக்கம் போல் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட போகிறேன். 0 போட்டால் என்ன ஆகும்? இந்த டேர்ம் அப்படியே நமக்கு போயிடும். போயிட்டா மீதி என்ன இருக்குது? -16 பை இந்த டேர்ம் நமக்கு அப்படியே போயிடும். பேஜ் என்ன வரும்? 4 டிவைடட் பை இங்கே வந்து என்ன வரும்? -4 பை 4ன்னு வரும் சரிங்களா. ஸோ இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 4. அப்போ -4 டிவைட் வந்து இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது ஆல்ரெடி நமக்கு 1ன்னு தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை சரிங்களா. ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 4ன்னு வரும். இப்போ ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்க ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 + 4 ஆன்சர் 4ன்னு வரும். கரெக்டாக வருது. எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணிடுங்க சரிங்களா. இங்கே வந்து என்ன வரும்? 0 - 4 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -4ன்னு வரும். அப்போ இது வராது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 - 4² அப்போ ஆன்சரு -16 வரும். இது வராது. அடுத்து இங்கே 4 - 4ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சரு -16. இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ இதுவும் வராது. ஏ ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருந்துச்சுங்களா. ஸோ இந்த மாடல் சம் வந்து நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. நம்மளே ஒரு 5-6 சம் கிட்ட பார்த்துட்டோம். இன்னும் ரிப்பீட்டும் இன்னும் கொஞ்சம் சம்ம நம்ம பார்ப்போம் சரிங்களா. அடுத்து பாருங்களேன். இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஓகே. பி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவைடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி Q வந்து இன்ட்டு, R வந்து ப்ளஸ்ஸு, எஸ் அப்படிங்கிறது மைனஸ் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 18 Qக்கு பதிலாக என்ன போடணும்? இன்ட்டு 12. Pக்கு பதிலாக என்ன போடணும்? டிவைடட் பை 4. Rக்கு பதிலாக என்ன போடணும்? +5. எஸ்ஸுக்கு பதிலாக -6. ஓகே. அவங்க சொன்ன ஆல்ஃபாபெட்டில் என்னென்ன சைன் பண்ணுமோ அது எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ ரூல் அப்ளை பண்ணுவோம். 18 இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் 12 4ஆல் டிவைட் பண்ணால் 3 +5 -6. அடுத்து மல்டிபிகேஷன் 18 3 எவ்வளோ வரும் அப்படின்னா 54. 5 - 6 என்ன வரும்னா -1. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 53 வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் நிறைய சம் நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து ஸோ இதை வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன இருக்குது நமக்கு? 3y - 3/y. இந்த டிவைடு என்னவா மாறும்னா இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும். தலைகீழாக போனால் என்ன வரும் அப்படின்னா 3y² / 7y - 7. இதில் 1 நமக்கு கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 3யை பொதுவாக எடுக்கிறேன். பொதுவாக எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா y - 1. ஓகே. அடுத்து இன்ட்டு 3y பை இதுலேருந்து எதை பொதுவாக இருக்குன்னா ஒரு 7 பொதுவாக எடுக்கிறேன். பொதுவாக எடுத்தால் என்ன வரும்? y - 1. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். 3 9y/7 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நம்ம 0 போடக்கூடாது. ஏன் 0 போடக்கூடாது அப்படின்னா பையில் ஒய்ன்னு இருக்கு, இங்கே 0 போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால நம்ம என்ன போடணும் அப்படின்னா 1 வேணால் போட்டு பார்க்கலாம். ஓகே, 1 போட்டால் என்ன வரும்னு பாருங்க, 3 மைனஸ் 3 பை 1 டிவைடட் பை இங்கே 7 மைனஸ் 7 பை 3y², 3 இங்கேயும் 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ 0 டிவைடட் பை 0ன்னு வரும் சரிங்களா. ஸோ இது வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதில் கொஞ்சம் நம்பர் போகிறது கொஞ்சம் வேறு அதிகமான வேலை மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், பேஸில் நம்பர் எதுவும் வந்துச்சுன்னா அங்கே 0 போடக்கூடாது, நம்பர் தான் நம்ம போடணும், 0 போடக்கூடாது. ஓகே, அடுத்து இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க, 3 power x plus 2 equal to 3 power x plus 216. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து வேணால் போட்டு பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. மேபி இங்கே சின்ன நம்பராக இருக்குது, கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 power x plus 2 இருக்கா, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தால் என்ன வரும், மைனஸ் 3x ஈக்குவல் டு 216. a பவர் m ப்ளஸ் n இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n எழுதிக்கலாம் சரிங்களா. அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும், 3 பவர் x இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் x ஈக்குவல் டு 216 வரும் சரிங்களா. இப்போ ரெண்டுலேருந்து எதை காமன் எடுக்கலாம், 3 பவர் எக்ஸை காமன் எடுங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 216. அப்போ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 216 பெருக்கல் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவிஷனில் போகும், 8ன்னு வருச்சுங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்களேன், 1 8 8 இங்கே 2 16 மிச்சம் ஒரு 5 56, 8 7 56ன்னு வருச்சுங்களா. இந்த 27 எப்படி எழுதிக்கலாம், 3 பவர் 3ன்னு எழுதியிருக்கோம். ஏன் அப்படி எழுதுறேன் அப்படின்னா இங்கே 3 பவர் சம்திங் இருக்கா, அப்போ இதையும் அதே ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வரணும். அப்போ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3 பேஸ் 2 கேன்சல் ஆகிரும். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன்லேருந்து போனோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் இருக்கிறதுல ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 3 + 2 5, இங்கே 3 ஸ்கொயரு ப்ளஸ் 216 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இது நம்ம வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா. இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்குது. மேபி அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் இதுவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க சரிங்களா. இதுலேயே நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டலாம். இந்த மாடலில் 8th ஸ்டாண்டர்டில் ஒரு சம் இருக்கும் சரிங்களா, அதுவும் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், √27 + √12 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இந்த 27 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே நம்பர் வந்துச்சுனாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் நம்ம ஸ்கொயர் நம்பராக எழுதணும், இன்னொரு நம்பர் வந்து நம்ம என்னன்னாலும் எழுதிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 27 நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா 9 3 27ன்னு பிரிச்சுக்கலாமா, அதே மாதிரி ப்ளஸ் இந்த 12 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 4 3 12. ஓகே, 9 ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுத்தால் 3ன்னு வரும். அப்போ இங்கே √3. 4 வெளியில் எடுத்தால் 2, இங்கே √3 வரும். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 + 2 5 √3 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரூட் வந்தாலே இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு 3 சம் பார்த்துருப்போம், ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு சம் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. அடுத்து இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஒரு சில வருஷம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது இல்லாமல் இது மட்டும் நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 1/m நமக்கு ஆட் பண்ணி விட்ருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அடுக்குகளும் அடிமானங்களில் ஒரு ஃபார்முலா தெரியும், a பவர் m பை a பவர் n அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a பவர் m மைனஸ் n எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போது இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், m பவர் a மைனஸ் b, அதுக்கு பவரில் ஒரு a ப்ளஸ் b சரிங்களா, இன்ட்டு இங்கே c அப்படி மேலே போயிடும். மேலே போயிடுச்சுன்னா m பவர் b மைனஸ் c, அதுக்கு பவரில் ஒரு b ப்ளஸ் c சரிங்களா, இன்ட்டு இங்கே வந்து m பவர் a மேலே போயிடுச்சுன்னா c மைனஸ் a, அதுக்கு பவரில் ஒரு
சி ப்ளஸ் ஏன்னு வரும். இப்போ அடுத்த ஃபார்முலா ஏ பவர் எம், அதுக்கு பவரில் n இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும்? எம் பவர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எம் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு எம் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ. அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும்? எம் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? பேஸ் எல்லாமே ஒன்று போல் இருக்கா? அப்போ பவரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் என்ன வரும்? எம் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் எல்லாமே கேன்சல் ஆகிட்டே வந்துட்டு எம் பவர் 0ன்னு வரும். சரிங்களா? இந்த வரைக்கும் ஒரு சில வருஷம் இந்த மாதிரி தான் சம்ம நம்ம கேட்டுகிட்டே இருந்தாங்க. எம் பவர் 0 ஆன்சர் வந்து என்ன வரும்? 1ன்னு வரும். சரிங்களா? ரிப்பீட்டடாக இது நிறையா தடவை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/m ஆட் பண்ணாங்க, மல்டிப்ளை பண்ணாங்க. சரிங்களா? அப்போ எம் பவர் 0 இன்ட்டு 1/m, எனிதிங் பவர் 0க்கு ஆன்சர் 1. அப்போ 1 இன்ட்டு 1/m, ஆன்சர் வந்து 1/mன்னு வரும். ஓகேவா? சி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. பின்னமாக மாற்றிக்கோங்க. மாற்றினா என்ன பண்ணணும்? ஈர்மூன் 6, 6 + 1 7/2. அடுத்து பி என்ன வரும்? ஐநாங்க 20, 20 + 3 23/4. அடுத்து சி ஆப்ஷன் ஐநாங்க 20, 23/5ன்னு வரும். அடுத்து டி 4 32, 35/8ன்னு வரும். சரிங்களா? AB/CD. ஏபினா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7/2 இன்ட்டு 23/4 பை கீழே வந்து 23/5 இன்ட்டு 35/8. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். 7 இன்ட்டு 23/2 இன்ட்டு 4. இந்த டிவைட் என்னவா மாறும்னா இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும். 5 இன்ட்டு 8/23 இன்ட்டு 35. சரிங்களா? ஈர்னாங்க 8, 23 கேன்சல் ஆயிரும். 5 35 எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சரு 1ன்னு வரும். பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது மாதிரி நம்ம நிறையா சம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வர எல்லா சம்மையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ண போகிறீங்க, இந்த மாடல் சம் எல்லாமே. சரிங்களா? அடுத்து சம்மை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து இது நமக்கு போன் மாஸில் ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரூல் வந்து என்ன? BODMAS. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்த்தா ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதுக்கு ரூல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இது நம்ம ஒரு ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். 100 ப்ளஸ் 8 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 ப்ளஸ் ப்ராக்கெட் 2 6 மைனஸ் 6 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ 104, 100 + 4 104 ப்ளஸ் 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. அப்போ ஆன்சரு 107ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த சம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து x² - 25/x + 3 is divided by x + 5/x² - 9. Then the quotient is. இதால் நம்ம டிவைட் பண்ணோம்னா குவாஷன்ட் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இங்கே நம்ம எப்பவும் போல தான் 0 போட்டு பார்க்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போடுறேன். 0 போட்டால் என்ன வரும்? -25/3 டிவைடட் பை 5/-9. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -25/3 டிவைட் என்னவா மாறும்? இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும். -9/5. 1 இங்கே 5
1 இங்கே 3. அப்போ ஆன்சர் வந்து 15ன்னு வரும். சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 0, இது ரெண்டும் போயிடும். -5 × 3 -15ன்னு வரும். இது வராது. அடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -5 × -3 ஆன்சரு 15. சரிங்களா? கரெக்டாக வருது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. இங்கே போட்டால் என்ன வரும்? 5 -3. அப்போ ஆன்சரு -15ன்னு வரும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே 5 × 3 ஆன்சரு 15. அப்போ 2 இது நமக்கு கரெக்டாக வருது. கரெக்டாக? அப்போ 0 போடும்போது எனக்கு 2 ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக வருது. அப்போ அடுத்து 1 போட்டு பாருங்கள். 1 போட்டால் என்ன வரும்? -24/4 டிவைடட் பை 6/-8ன்னு வரும். சரிங்களா? 1 -9 -8ன்னு வரும். சரிங்களா? அப்போ -24/4 டிவைட் என்னவா மாறும்னா இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது ரெசிப்ரோக்கில் போகும். சரிங்களா? 1 இங்கே 4, 1 இங்கே 2. அப்போ ஆன்சரு 8ன்னு வரும். சரிங்களா? இப்போ எதுக்கு 8 வருதுன்னு பாருங்கள். இதில் செக் பண்ணிங்கன்னா 1 + 5 6 × 1 + 3 4, 6 4 24. அப்போ இது வராது. பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரேராக தான் 2 ஆப்ஷன் நமக்கு வர்ற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாத்தையும் ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸாக்டாக வர மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வரல அப்படின்னா 1 போட்டு பாருங்கள். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ இது சம்முப்படி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றையும் லைட்டாக சொல்லிடுறேன். x² - 25/x + 3 டிவைடட் பை x + 5/x² - 9. சரிங்களா? இப்போ இந்த 25 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 5² எழுதிக்கிறேன். x² - 5/x + 3 டிவைடட் பை x + 5/x² - 9 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 3² எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? a² - b² ஃபார்முலா. a + b × a - b by x + 3 இன்ட்டு இது வந்து தலைகீழாக போயிடும். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா x - 3 இன்ட்டு x + 3 by x + 5ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா எது கேன்சல் ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ கடைசியாக நமக்கு என்ன இருக்குது? x - 5 இன்ட்டு x - 3ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெண்டில் எது போட்டாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகே, இதில் நம்ம ஃபார்முலா யாவும் வரணும். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து இதையும் நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வழக்கம் போல் எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போடுறேன். 0 போட்டால் என்னவாகும்? இது பேரும் 2 மட்டும் வரும். 2 இது பேரும் இங்கே 2 மட்டும் வரும். சரிங்களா? நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ். இது போய் -3 இதுவும் போய் ஆன்சரு -3. அப்போ எதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 + 1 மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆகி ஆன்சரு 2ன்னு வரும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 1/0 + 1 1. அப்போ 1ன்னு வரும். இது வராது. நமக்கு 2ன்னு ஆன்சர் வரணும். இதில் பாருங்களேன், இங்கே 0 போயிருமா? இது போயிடும். அப்போ -1/1 ஆன்சர் -1. இது வராது. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -2/1 ஆன்சரு -2. அப்போ இதுவும் வராது. எதுதான் நம்ம கரெக்டாக வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 2/1 ஆன்சரு 2ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த சம். இது வந்து நமக்கு போர்ட் மாஸ் ரூலு. இது வந்து கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இதில் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். -1/3 -1 டிவைடட் பை இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ப்ராக்கெட்டு. இது நமக்கு ப்ராக்கெட்டாக இருக்கும். மேலே கோடு போட்டால் அதையும் ப்ராக்கெட் தான் மென்ஷன் பண்ணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சால்வ் பண்ணுவோம். -1/3 -1 டிவைடட் பை இங்கே என்ன வரும்னு பாருங்களேன். ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ ஈரஞ்சா எதுவும் கேன்சல் ஆகாது. ஈரஞ்சா 10, 3 21. சரிங்களா? ப்ராக்கெட் எடுத்து விட்டாச்சு. ப்ளஸ் ஓகே, ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் வேண்டாம். ஓகே, வெளியில் உள்ள ப்ராக்கெட் போட்டாச்சு. 1 டிவைடட் பை இந்த ப்ராக்கெட் எடுத்து வச்சு 10/21. அடுத்து ப்ளஸ் 8
மைனஸ் இதை சால்வ் பண்ணுவோமே, இதை தனியாக எடுத்து சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 5 மைனஸ் இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து என்ன வரும், 1/2 மைனஸ் 1/4ன்னு இருக்குது சரிங்களா. அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். இங்கே 4 வரணும்னா எதால் பிறக்கணும், 2ஆல் பிறக்கணும், மேலேயும் 2ஆல் பிறக்கணும். அப்போ 2 மைனஸ் 1 ஆன்சரு 1/4. இப்போ 5 மைனஸ் 1/4ன்னு வரும் சரிங்களா. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ஐநாங்க 20, 20 மைனஸ் 1 19/4ன்னு வரும். ஓகே, இப்போ 8 மைனஸ் இங்கே வந்து 19/4. அடுத்து மைனஸ் 1/3 மைனஸ் 1 டிவைடட் பை 10/21 இருக்கா. அப்போ 1 டிவைட் என்னவா மாறும்னா இன்ட்டா மாறும். இன்ட்டா மாறும்போது இது தலைகீழாக போகும். 21/10. அப்போ 1 இன்ட்டு 21/10. 1 வச்சு எதை பிறக்கணும் ஆன்சர் என்ன வரும், அதே நம்பர் தான் வரும். அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக போட்டுறேன். 21/10 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4ன்னு போடுறேன் சரிங்களா. ஸோ அடுத்து இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மைனஸ் 1/3 மைனஸ் எல்சிஎம் வந்து 40ன்னு வரும். சாரி 40 வேண்டாம், 20 வச்சுக்கிறோம். எல்சிஎம் வந்து 20ன்னு வரும். இங்கே 20 வரணும் எதால் பிறக்கணும், 2ஆல் பிறக்கணும், மேலேயும் 2ஆல் பிறக்கணும், 42 ப்ளஸ் பை 1 இருக்கு. இங்கே 20 வரணும் எதால் பிறக்கணும், 20ஆல் பிறக்கணும். அப்போ மேலே 20ஆல் பிறக்கணும், 20 8 160. அடுத்து இங்கே 5ஆல் பிறக்கணும், மேலே 5ஆல் பிறக்கணிங்கன்னா 95. ஓகே, அப்போ மைனஸ் 1/3 மைனஸ் 20. இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 160ல் 95 பேசினா எவ்வளோ வரும் அப்படின்னா 65. 65 ப்ளஸ் 42 வந்து என்ன வரும் அப்படின்னா 107ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே அடுத்து எல்சிஎம் வந்து 60ன்னு வரும். இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் 20 மைனஸ் 321ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 341/60ன்னு வரும் சரிங்களா. ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டு ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, பெருக்கிறது கரெக்டு தானே. 3 வேலை 21 ஒரு 3 3. இப்போ இது இருக்கான்னு பாருங்கள். இப்போ கலப்பு பின்னமாக எழுதுங்க. 341 60ஆல் டிவைட் பண்ணுங்க. 5 30 மிச்சம் ஒரு 41. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா முன்னாடி ஒரு மைனஸு 5 வந்த மீதி மேலே எதால் டிவைட் பண்ணோமோ அது கீழே மைனஸ் 5 41/60ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ பெரிய சம்பாதிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு செய்யுங்க, ஈஸியாக வேகமாக முடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து 2/40 + 2/40 இஸ் ஈக்குவல் டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு இதுலேயும் இருந்து ஒரு 2/40 வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் என்ன வரும், இது ஃபுல்லாக வெளியில் போயிடும். வெளியில் போயிடுச்சுன்னா ஒரு 1 இருக்கும் சரிங்களா. ப்ளஸ் இங்கே ஒரு 1. இப்போ ஆன்சர் வந்து 2/40 இன்ட்டு 1 + 1 2. பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். பேஸ் 1 கூட இருந்துச்சுன்னா பவர் 2ஐயும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 2/40 + 1 ஆன்சரு 2/41 வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாடல் நிறைய அசம் நம்ம பார்த்துட்டோம். லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஒன்றும் இல்லை, இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஆனால் இது செஞ்சிடலாம். இது வந்து போன் மாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சரிங்களா. மைனஸ் வந்து என்னவா சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு வந்து மைனஸு, டிவைடு வந்து இன்ட்டு, இன்ட்டு அப்படிங்கிறது டிவைட் சரிங்களா. இது போட்டு 2 ப்ராக்கெட்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சரிங்களா. அடுத்து ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இதை ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இது வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுடலாம். 14 p⁵ q⁵ பை கீழே 2 p² மைனஸ் 12 p³ q⁴ பை 3 q² சரிங்களா. அப்போ ஓவர் 2 2 இங்கே 7 2 14, ஓவர் 3 3 இங்கே 4 3 12 சரிங்களா.
இதில் க்யூவும் இதில் 1 போயிடும். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். சரிங்களா? இந்த பி ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 7 பி பவர் 3ன்னு இருக்குது. ஓகே, அது போக ஒரு க்யூ ஸ்கொயர் மைனஸ் இங்கே இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி 4ல் 2 போயிடுச்சுன்னா 4 - 2 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே 4 பி கியூப் க்யூ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஆப்ரேட் பண்ணிடலாம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். 3 பி கியூப் க்யூ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். அடுத்து இது ஹோம்ஒர்க். ஓகே, அடுத்து ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ள ஒரு மாடல் சம். சரிங்களா? ஸோ இந்த மாடல் சம் வந்து நமக்கு புக்கில் கிடையாது. ஓகே, என்ன லாஜிக் அப்படின்னா பொதுவாக நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்மில் என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி ஒரு சம் இந்த செட்டில் பார்த்துருப்போம். 3 பவர் 3 போட்டுக்கலாம், இல்லை 5 போட்டுக்கலாம். பேஸு 1 போல் இருந்துச்சுன்னா பவர் 2ம் நமக்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், பேஸு 1 போல் இருக்கா? இல்லை. இங்கே P/Qன்னு இருக்குது, இங்கே Q/Pன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே இதை நான் கொண்டு வர போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ A/B ஹோல் பவர் எம்ன்னு இருக்குது. சரிங்களா? இதை நான் ஈக்குவல் டு இன்னொரு மாதிரி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன். B/Aன்னு எழுத போகிறேன். எழுதிட்டு என்ன பண்ணால் போதும் அப்படின்னா பவர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக மாற்றி விட்டுறணும். இதே இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றி விட்டுறணும். சரிங்களா? ஒரு மைனஸால் பெருக்கணும், அவ்வளோதான் லாஜிக். மைனஸ் எம்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா B/A மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம், அவ்வளோதான் லாஜிக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா புக்கில் இருக்கும், ஆனால் இதை வச்சு சம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஒரு வருஷம் நமக்கு இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இருக்குது? P/Q பவரில் 1 - 3x. சரிங்களா? இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா P/Qன்னு மாற்றுறேன். மாற்றும் போது முன்னாடி மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும். அங்கே என்ன இருக்குது? ஒரு 1/2. ஓகே, அப்போ -1/2. இப்போ பாருங்களேன், பேஸ் 1 போல் இருக்கா? அப்போ பவர் 2 நமக்கு ஈக்குவல். பேஸ் 1 போல் இருந்துச்சுன்னா பவர் 2 ஈக்குவல். 1 - 3x = -1/2. இப்போ இந்த -3x அந்த பக்கம் போகட்டும், இது இந்த பக்கம் வரட்டும். 1 மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/2. -3x அந்த பக்கம் போனால் +3x. அப்போ 3x = 2 2 + 1 3/2. இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/2ன்னு வரும். ஸோ இந்த 1/2 நம்ம எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா மேலே கொண்டு வந்துட்டாங்க 2 பவர் -1. இதே மாதிரி 1/A/m இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A/-m எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். 1/2 இருக்கு, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது மேலே வந்துச்சுன்னா 2 பவர் -1. ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். 15,968 எந்த எண்ணால் வகுக்கும் போது ஈவு 89 மற்றும் மீதி 37 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை. இப்போ 15,968 இதை ஒரு நம்பரால நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது குவாஷன்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 89. ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 37 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஏ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். 17 3ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5 3 15, மிச்சம் ஒரு 2. ஓகே, அப்போ இந்த 17 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கணும். 3 × 5 வந்த ரிமைண்டரை ஆட் பண்ணால் எனக்கு 17 கிடைச்சிடும். 3 5 15, 15 + 2 17. இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ 15,968 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 89 × A + 37. ஓகே, இந்த +37 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்னு வரும். -37 மல்டிபிகேஷன் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் வரும். ஈக்குவல் டு A. இப்போ நம்ம மைனஸ் பண்ண என்ன வரும்? 15 9 3 1. ஓகே, 31 37 கூட்டினா 68ன்னு வந்துடும். பை 89 ஈக்குவல் டு A. அப்போ 15,931
89ஆல் டிவைட் பண்ணும். ஒரு 89 89 மிச்சம் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 70. 0 15ல் 8 போயிடுச்சுன்னா 7. இதை அப்படியே இருக்குங்க 703. எத்தனை தடவை போகணும்னு பாருங்களேன். 8 தடவை போட்டு பார்ப்போமா. 9 8 72, மிச்சம் 8 8 8 64, 72 எக்ஸஸாக போயிடுது. அப்போது 7 போட்டு பார்க்கலாம். 89 7 9 7 63, மிச்சம் 6 8 7 56, 62 623. சரிங்களா. ஸோ ரெண்டாவது டிஜிட் வந்து நமக்கு 7 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். 0 8 இங்கே 1. சரிங்களா. 89 9ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்குறேன். 9 81, மிச்சம் 8 9 2 72, 72 + 8 801. அப்போ ஆன்சர் வந்து 0. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.